ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்ன தர்பூசணி பற்றி போராட்டம் பற்றியும் நினச்சிக்காதீங்க. இங்கே வந்து எங்கள் ஊரை சுற்றி ஃபுல்லாக தர்பூசணி தான். இது வந்து எங்கள் தாத்தாவோட தோட்டம். ஒரு நல்ல விவசாயிக்கு அர்த்தம் என்னன்னா, நல்லா விவசாயம் பண்ணி ஒரு கொள்முதல் பண்ணுறது தான். சில பேர் வந்து ஏதோ நம்மளும் தோட்டம் வச்சுருக்கோம், கழனி வச்சுருக்கோம் சொல்லிட்டு விவசாயம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல சாகுபடி கிடைக்காது. எங்கள் தாத்தா வந்து இரவு பகல் எல்லாமே இங்கே தான் இருப்பார். அதுக்கான ஆர்கானிக்கோட கிடையாது, எல்லாம் சொட்டு நீர் பாசனம் தான். அதிகமான தண்ணியும் கிடையாது. இங்கே செடியெலாம் பார்த்தாலே தெரியும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இவர் வந்து 2 விவசாயம் பண்ணுறாரு. ஒன்று வந்து மாங்கன்று, இதிலே மாங்கன்று லைனாக இருக்கும். மாங்கன்று தோட்டம் இதிலே ஃபுல்லாக மாங்கன்னாக இருக்கும். ஸோ மாங்கன்று தோட்டம் வச்சுருக்கணும், இதேமாரி ஐடியாவை ஃபாலோ பண்ணலாம். இவங்க வந்து இப்போ வந்து அவங்களுக்கு லாபம் அடிக்கலாம். ஒரு 5 வருஷத்துல வந்து இந்த மாங்கனை வந்து அது ஒரு அவங்களுக்கு வந்து அறுவடை செய்யலாம். அதெல்லாம் வந்து லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க, ஸ்டேட்டஸ் கூட போடுவீங்க. ஆனால் இதில் எவ்வளோ கஷ்டம், ராப்பகலா, மாடு, திருடக, அப்புறம் பூச்சி, இது எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க பேசுவாங்க. நீங்கள் வந்து விவசாயம் நான் ட்ராகன் பயிர் வச்சுக்கிறேன். நான் இதுக்கு வந்து அதிகமாக எருவு, அதுக்கடுத்து வந்து போனாக்கா ஆர்கானிக் தான். மருந்து எல்லாமே ஃபுல்லாக கெமிக்கல் அதிகமாக கிடையாது. நான் ஒரு காய் வந்து இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 12 கிலோ 14 கிலோ வரும் காய். அப்புறம் வந்து ஒரு டவுட்டு, நானும் நிறைய செடியில் பார்த்தேன். ஒரு செடிக்கு ஒரு காய் தான் சொன்னீங்க. ஆமாம், ஒரு செடிக்கு ஒரு காய் தான் வரும். இந்த காய் வந்து முடையில் வர காயெல்லாம் வந்து அழிவிடும். இந்த காய் பெருக்கிறதுக்கு அந்த காய் அழிவிடும். ஆமாம், ஒரு செடிக்கு ஒரு காய் தான். ஒரு செடிக்கு ஒரு காய் 5 கிலோ நிற்கும் ஒரு காய். ஆமாம், 5 கிலோ வருது. மாதிரி வெயிட்டு பாருங்க. ஆமாம், வெயிட்டு பாருங்க, நல்ல காய். எத்தனை நாள் அறுவடை பண்ணிங்களா? எவ்வளோ நாள்? 65 66 நாள் அறுவடை பண்ணுறோம். 60 நாள் பண்ணிங்களா? இன்னைக்கு 63 நாளாக ஒரு நட்டு. இது எத்தனை வாட்டி ஆர்கானிக் மருந்து போட்டீங்க? நான் வந்து 4 ட்ரிப் விட்டுக்கிறேன். எல்லாம் டானிக் தான், எல்லாம் இது பயோ தான் விட்டுக்கிறது ஃபுல்லாகவே. நான் வந்து அந்த இதெல்லாம் உள்ள கெமிக்கல்லாம் உள்ள எல்லாம் பயோ தான். யூமிக்கு, சூத்ரா, ஆரா ஜிப்பு. எனக்கு வந்து மருந்து கொடுத்தது எல்லாம் வந்து ஆரா கடை தான். அவர் வந்து பெரிய டாக்டர். அவர் வந்து அவர் சொந்தமாக இது மருந்து கடையை வச்சுக்கிறாரு, கம்பெனியை வச்சுக்கிறாரு. அவர் மருந்து கடை எங்கே இருக்குதா? திருவகுன்றம் வாங்குறேன் நான். அவங்க வந்து மானாமதுரில் கம்பெனி வச்சுக்கிறாங்க. அதான் எத்தனை ஏக்கர் போட்டுருக்கீங்க? 6 ஏக்கருப்பா. 6 ஏக்கர். ஆமாம். ஒரு ஏக்கருக்கு எத்தனை இது டன் எடுப்பீங்களா? நான் குறைஞ்சபட்சம் ஒரு 15 டன் கணக்கு பண்ணிக்கிறேன். ஒரு ஏக்கருக்கா? ஒரு ஏக்கருக்கு 5 டன் வரணும் அதோட மதிப்பீடு. எவ்வளோ தாத்தா கஷ்டப்பட்டுருப்பீங்க இதுக்கு? நான் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 4 லட்ச ரூபா முதலீடு வச்சுருக்கேன் பாருங்க இதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து எத்தனை நாள் தண்ணி, எப்படி தண்ணியெல்லாம் எப்படி விட்டுருக்கீங்க? தண்ணி வந்து ஃபஸ்ட்டு செடி நட்ட வந்து ஒரு 5 நிமிஷம் தான் விடணும் தண்ணி. அதுக்கடுத்து 10 நிமிஷம், அதுக்கடுத்து 1/4 மணி நேரம், அதுக்கடுத்து 20 நிமிஷம். இதே மாதிரி விட்டு வந்தால் இப்போ இந்த காய் சைஸ் ஏறும்போது தான் வந்து நம்ம தண்ணி அதிகமாக விடணும். தண்ணிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த காய் தண்ணி இப்போ தண்ணி விட்டால் தான் காய் சைஸ் ஏறும், இல்லை ஏறாது. சரி தாத்தா, இப்போ ஒரு காய் அரிஞ்சு பார்ப்போமா? அரிஞ்சு பாருங்க, இருப்பா காய் அரிஞ்சு பாருங்க. நீங்கள் தான் வெட்டுப்பா. நண்பர்களே, இப்போ வந்து நம்ம ஒரு தோட்டத்தில் இருக்கிற காய் தான். சைஸும் பாருங்கள், நல்லா பெருசாக தான் இருக்கும். நாங்கள் அரிஞ்சு பார்க்குறோம், நீங்கள் பாருங்கள். இன்னும் 3 நாள் டைம் இருக்குது காய். ஸோ இன்னும் காய் வந்து 3 நாள் இருக்குது. ஆனால் காய் வந்து நல்லா எப்படி பழுத்துருக்கு, நல்லா பழுத்துருக்கு. தண்ணி தான் ஆக்சுவலி, இதுக்கு தண்ணி மருந்தும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டான கொள்முதல் கிடைக்கும். இது வந்து இவருக்கு வந்து இந்த பயிர் வந்து நல்லா கிடச்சுன்னா அவருக்கான வெற்றி. பணம் வந்து 2வது பட்சம். இவருக்கு வந்து அவங்க பிள்ளைங்க மாதிரி ஒரு பயிரையும் பார்த்து பார்த்து வளர்ப்பாங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விவசாயிகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிதா? கொஞ்சம் சாப்பிடுப்பா. நீ சாப்பிடுப்பா. வேண்டாம், நீ வாடா. நீ சாப்பிடு. அப்படியே போட்டு மண்ணுங்க. அது இங்கே இந்த பார்க்கும். சாப்பிடு. டேஸ்ட் டேஸ்ட்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ நிறைய விதையும் இல்லை, நமக்கு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நல்லாயிருக்கு. சில பேருக்கு அந்த மண் வாட்டை பழம்லாம் சொல்லுவாங்க, நேரன்னு இருக்கும் சாப்பிடும் போது. சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு அதான் பிடிக்கும். ஸோ பழம் அப்படி தான் இருக்குது.